ஆசைங்கிறது அளந்து சொல்ல முடியுமா? முதல் பிரார்த்தனை இந்த காலட்சேபம் பண்றவனை இங்க வரவிடாத பண்ணு. இது முதல் பிரார்த்தனை. இவன் வரதுனாலதானே 2 மாசம் காத்தால சீக்கிரம் ஏன்னு இருக்க வேண்டியிருக்கு. இந்த உபதிரவம் பண்றானே இவனை வராது நிறுத்து. அவன் நிறுத்த மாட்டான். ஏன்னா சொல்லுவது அவன் நாமம். ஆகையினாலே அவன் என்ன வரவிடாத பண்ண முடியாது. புரியுறதா? ஆக ஒரு 2 ரூபாய கொடுத்துட்டோ இத்தனை சங்கல்பம் பண்ணணுமா? நீ மனைவி உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியாதா? உரிய வேளையில் தன் உடைமைக்கு வேண்டுவன கொடுப்பான். இப்ப வேற பலன்களை அவங்கிட்ட ஏன் கேட்கிறோம் சொல்லுங்க? எனக்கு அழகான மனைவியைத்தான் மேரேஜ் குருவா வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் கேட்கிறவே அதுக்கு என்ன காரணம்னா எம்பெருமானிடத்திலே வேறு பயன்களை வேண்டுவது பண்ணின பாபங்களின் பயன். புரியுதா? அது பாவம்தான் காரணம். ஆகையினாலே இந்த பகவத் விஷய அனுபவத்துக்கு இடையூறான பாபங்கள் என்ன செய்யும்னா மறுபடியும் பிறவியைத்தான் தரும் இல்லையா? வேற என்ன தரும்? நாம என்ன பண்ணணும்? பிரயோஜன சூன்யராய் வேறு பயன்களிலே கருதுகிற எண்ணம் துளி கூட மனத்திலே இல்லாதவர்களாய் கொண்டு அவன் திருவடிகளை ஆசிரயித்தால் என்ன ஆகும்னா இருக்கிற பாவங்கள் தானே போம். எம்பெருமான தொழலாய்வான். இவங்கிட்ட நம்ம வசிக்க கூடாது, நம்ம வெளியில போட வேண்டியதான்னு ஓடிவிடும். யாரை சொல்ல வேணும்? அமரர்க்கு அறியானை எவ்வளவுதான் உயர்ந்த சிறந்த ஞானத்தை உடையவர்களான பிரம்மா முதலானவர்களாலும் தங்களுடைய முயற்சி கொண்டு அடைய முடியாத எம்பெருமான். பிரம்மாவாத்தான் இருக்கட்டுமே, அவன் எத்தனை மண்ணா எம்பெருமான அடைஞ்சிட முடியுமா? அவனாலும் முடியாது. அப்ப பிரம்மா முதலானவர்களாலும் அவனை அறிய போகாதான்னா என்னாயம் பகவான் பிரஜாபதி ஜானாதி புருஷோத்தமம் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது பரமபதநாதனாக இருக்கிற புருஷோத்தமனான சர்வேஸ்வரனை பகவான் என்ற திருநாமத்தாலே பிரசித்தி பெற்றவனான பிரம்மாவும் கூட அறியமாட்டான். பிரம்மா பகவானுடைய புத்திரன் தான். ஆனா அவனாலையும் தன் அப்பனை அடைய முடியாது. எவ்வளவு உயர்ந்து இருந்தாலும் நான் யாரும் நினைச்சேன், நான் பிரைம் மினிஸ்டர், நான் பிரசிடென்ட் எல்லாம் சொல்ல முடியாதுரா. நீ இந்த மக்களை மிரட்டுவதற்கும் பணத்தை சேர்த்துக் கொள்வதற்கும் வேண்டுமானால் அவைகள் உனக்கு உபயோகமாகலாமே தவிர எம்பெருமானிடத்திலே சென்று சார்வதற்கு பிரம்மாங்கிற உயர்வெல்லாம் கொண்டு சேர்க்காது. உலகத்தில் எவ்வளவு உயர்வு பெற்றாலும் பகவானை சேர்ந்துட முடியுமா? சேர முடியாது. ஆனா ஒருவருமே அவனை சென்று சேர முடியாதான்னா
தமர்களுக்கு எளியானை வேறு பயன்களை கருதாதவர்களான அடியார்களுக்கு எளியனான எம்பெருமானே. எளிமை எம்பெருமானுக்கு ஆறுட்டு வரும்னா இதர பலன்களை கருதாதவர்களுக்கு. பெருமாள்கிட்ட போய் வந்து என் ஆத்துக்காரிக்கு 70 வயசு ஆயிடுத்து, பார்க்கவே சகிக்கல, பழையபடி 18 வயசு ஆக்கிவிடு. அப்பவும் இவன் சகிக்காதவன் தான். இவன் மனசுல இருக்கிற நினைவு தான் எதிரே பார்க்கப்படுவது அழகிய உருவங்கிற மயக்கத்தை உண்டாக்கி மாட்டிக்கொள்கிறானே தவிர உண்மையில் உடலில் அழகென்பது இல்லை. அழகென்பது ஆத்மாவில் இருக்கு, குணங்கள்ல இருக்கு. நல்ல ரத்தி தேவி மாதிரி ஒத்தி, பியூட்டிஃபுல் யங் லேடி. அவளை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறானே தவிர வேண்டி காப்பி போடலியான்னு முதல் நான் சொன்னான். எங்க ஆத்துல எங்க அப்பா தான் போடுவார்னா அவ அதுக்காகத்தான் நீர் வந்திருக்கு. இந்த வேட்டி வாங்கி கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னத்துக்கு ஒரு துண்டு போறாதா? ஆம்பளை வெளியில போலாம், அதுக்கு புதுசா எனக்கு வாங்கிடும். இதான் பெண் இங்கு வந்தவர்களை தவிர. புரியுதுதான்? ஆகையினாலே தமர்களுக்கு எளியானை எம்பெருமானாருக்கு எளியவன்னா வேறு பயன்களை கருதாதவர்களுக்கு. எம்பெருமானிடத்துல பயனையே கருதக்கூடாதா? கருதக்கூடாது. உனக்கு என்ன வேணும், எந்த வேலையில என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், அவனே விடுப்பான். நீ அத அவன்கிட்ட பிரார்த்திக்காதே. அர்ச்சனை பண்ற போது சங்கல்பம் பண்ணாதே. பகவானுக்கு சுவாமி என்ன நட்சத்திரம்னா ஆட்டும் பெருமாள் பேர்ல, அதான் வைஷ்ணவம். ஆனா உலகம் ஏற்குமா? நான் பிரார்த்தித்தபடியினாலதான் அவன் கொடுத்தான் அப்படிங்கிற நினைவு இவருக்கு ஊறி போயிருக்கு. நீ ஒன்னும் பிரார்த்தனை பண்ணாத, உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு சர்வஜனான அவனுக்கு தெரியும். நீ நன்மை தராதவைகளை பிரார்த்திப்பாய், அவன் நன்மையே தருபவைகளை கொடுப்பான். அதனால அவங்கிட்ட பலனை கேட்கக்கூடாது. அர்ச்சனை பண்ற காலத்துல இந்த கோத்திரத்துல பிறந்தவன், இந்த சூத்திரத்துல பிறந்தவன், இதெல்லாம் யாருக்கு வேணும்? இதெல்லாம் சொல்லி இதுக்கு மேல என்னென்ன பகவன் நாமா ஒரு தடவை சொல்லுவான், சொல்லிவிட்டு 1008 பலன்களை சொல்லுவான். தேகாரோக்கியார்த்தம் அஸ்ய யுவதி பத்னி பிராப்தியர்த்தம் அஸ்ய கோடானுகோடி ரூப்யதா பிராப்தியர்த்தம். பண்ணாதே. அப்படி நாம் எங்கே கண்டோம்னா, குரங்காகவும் ஒரு வேடுவச்சியாகவும் ஒரு ரிஷியாகவும் இருந்தாலும் அவர்களுக்கும் எளியனாயிருக்கிற என்பதுமான். எங்கே ஒரு குரங்கு, யாரு? சுக்ரீவன். நீங்க சொல்லுவன்னு தெரியும். குரங்குன்னு ஆஞ்சநேயன். அஞ்சனேயன்னு சொல்றது தப்பு. அஞ்சனையினுடைய மகன் சம்சார திருநாமம், திருவடி. அது பகவத் சம்பந்தமுடைய திருநாமம். இப்ப சொல்றது ஒரு குரங்கு சுக்ரீவன்.
சீதாமாயணத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இளைய பெருமாள் சொல்றார். பிதாயஸ்ய புராஹ்யாசீத் சரண்யஹ தர்மவத்சலஹ தஸ்ய புத்ரஹ சரண்யஸ்ச சுக்ரீவம் சரணம் கதஹ. எவருடைய தகப்பனாரான தசரத மகாராஜர் எல்லாருக்கும் புகழாகவும் தர்மத்திலே மிகுந்த அன்புடையராகவும் இருந்தாரோ, எல்லாருக்கும் புகழாக இருக்கிற அவருடைய பிள்ளை சுக்ரீவனை சரணடைந்தார். எப்பேற்பட்டவரோட பிள்ளை சர்வேஸ்வரன். இவன் சுக்ரீவனை சரணமடைந்தானே. ஒரு குரங்கு, அடுத்தது ஒரு வேடு வச்சி, ஆறு சபரி. சோபிகம்யாகச்சது மகாதேஜாக சபரீம் சத்ருசூதனா சபரியா பூஜித சம்யக் ராமஹா தசரதாத்மஜஹா. பகைவர்களை தப்பாமல் அழிக்கக்கூடியவரும் பேர் ஒளி பொருந்திய திருவேணி படைத்தவரும் தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த புத்திரனாய் பிறந்தவருமான பெருமாள் சபரியை அடைந்தார் என்பது ஸ்லோகார்த்தம். ஒரு ரிஷி விஸ்வாமித்திரன். இந்த விஸ்வாமித்திரன் கிட்ட பெருமாள் தன்னை பத்தி என்ன சொல்லுண்டார்? விஸ்வாமித்ரா அருளினும் அப்படின்னு சொன்னான. விஸ்வாமித்ரா, உம்ம வேலைக்காரர்கள் எங்களுக்கு அருளப்படாதா கேட்கிறான். ஐயா, இமௌஸ்மமுனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆஜ்ஞாபயதேஷ்டம் வை சாசனம் கரவாஜம் என்றான் அல்லவா எம்பெருமான். ஆக ஒரு குரங்காக இருந்தாலும், ஒரு வேடுவச்சியாக இருந்தாலும், ஒரு மகரிஷியாக இருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர்கள் என்ன ஜாதியில் பிறந்தவர்கள் என்பதை எதிர்நோக்காமல் அவர்களுக்கு தன்னை எளியனாக்கி தருகிற தமர்களுக்கு எளியானை அடியார்களுக்கு சுலபன். அமரர் என்றும் அமர்கள் என்றும் பிரித்து பேசுகிறார். இதனாலே அமரர் தமர்களில் சேர்ந்தவர்கள் அல்லரோ. அமரர்னா தேவர்கள், அவர்கள் தமர்கள் எம்பெருமானுடைய அடியார்களிலே சேர்ந்தவர்கள் அல்லரோன்னா இந்த ஆழ்வாரே அமரர்க்கு இடர்கடா அசுரர்கட்கு இடர் செய் என்றார். 33 மூவர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்றாள் ஆண்டாள். ஆகையாலே அமரர்கள் எம்பெருமானுடைய அடியார்களாயிருக்க இங்கு வேறுபடுத்தி சொல்லுகிறாரு. அதனுடைய கருத்து என்னன்னா, எம்பெருமான் வேண்டுகிறவர்கள் வேண்டினவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பதிலே உறுதி உடையவன். ஆறார் என்ன கேட்கிறாளோ, உனக்கு கேட்க தெரியுமாடா பைத்தியம்? பெருமாள் வந்தார்னா இந்த மாதம் லாட்டரி எனக்கே விழலாப்பலே. எத்தனை நாளைக்கு வரும் லாட்டரி பணம் செலவு இங்க போனா சோத்துக்கு லாட்டரி இல்லையா? அதனால எதையும் கேட்காதரா.
அவன் தருவான். வேண்டுவார் வேண்டுவனவெல்லாம் நிறைவேற்றுவேன் என்பதிலே உறுதி படைத்தவனாகையாலே அமரர் வேண்ட அவர்களுக்கும் காரியம் செய்வான் என்பதிலே தட்டில்லை. இவர்களெல்லாம் பிரார்த்திக்கப்படினால்தானே இரண்யவதம் ராவணவதம் இதெல்லாம் எம்பெருமான் பண்ணினான். அவர்கள் ஒரு பயனை வேண்டும் போது திருவடிகளிலே குனிந்து நிற்பார்கள். பெருமாளே, ராவணனால நாங்க பட்ட பாடு கொஞ்சம் இல்லை, எவர்தான் பார்க்கணும் அப்படின்னு குனிந்து சொல்வார்கள். அந்த பிரயோஜனம் நிறைவேற்றி வைத்து விட்டானால் எம்பெருமானோடு எதிரம்பு கோப்பவர்கள் தேவர்கள். ஒண்ணுமில்லை, ஒரு பாரிஜாத விருட்சம். அந்த மரத்தை சத்தியபாவை விரும்பினார். அதுக்காக சொர்க்கத்துல இருந்து அந்த மரத்தை அப்படியே புடிங்கிட்டான் கண்ணன் பெருமான். பெரிய திருவடியினுடைய முதுகல வச்சான். இத துவாரகால கொண்டு போய் சேரு. இந்திரன் பார்த்தான். எத்தனை உதவி பண்றான் இந்த பெருமாள். அதெல்லாம் நினைச்சு பார்க்காம இம்மரத்தை இவன் கொண்டு போவதோன்னு கிருஷ்ணா வை இல்ல ஜாக்கிரதை அப்படின்னு அம்பை எடுத்தான். எம்பெருமான் அவன் அம்பை எதிர்பார். அம்பை எடுக்க கூடாது, அன்பை எடுக்கவும். எம்பெருமான் ஹுங்காரம் பண்ணும். தம்பித்தான் அப்படியே அசைய முடியாது. நீதான் இந்திரன். அதுக்கப்புறம் இந்திராணி வந்து பிரார்த்திக்க, எங்க ஆத்துக்கார் அசையாமல் இருந்தால்தான் எனக்கு நல்லதுதான். ஏன் அங்கங்க தேட அகல்லையோ வெள்ளையோ தேடிட்டு போகமாட்டார். ஆனாலும் என்னையும் வந்து அவர் அணைக்க மாட்டார். ஆகையால இதிலிருந்து விடுவின்னு பிரார்த்திக்க எம்பெருமான் விட்டான். இந்திரன் இருந்தாலும் நினைக்காதுங்க, இவங்களும் அசுரத்தன்மையுடையவர்கள் தான். உள்ளுக்குள்ள குணம் தான் இருக்கு. புரியுதா? மனிதரில் அசுரம் இல்லையா? எத்தனை பேர் இருக்கான்? கடவுள் இல்லைன்னு சொல்றானே, அபாசுரம் இல்லை. இல்லைன்னு சொல்றான். அப்ப எது இல்லைங்கிற சொல்லு வருது. அவன் வாயால என்ன சொல்றான்? கடவுள் சொல்லிட்டானே, கடவுளை சொல்லிட்டானே. அதனால எம்பெருமான் அவனிடத்திலும் பிரீத்தியுக்தனாகிறான். பிரயோஜனம் கைகூடும் வரையிலும் தலைவணங்கி இருந்து பயன் கை வந்தவாறே எம்பெருமானோடு எதிரம்பு கோத்தவர்கள் தேவர்கள். ஆனால் அடியார்கள் யாருன்னா அந்த எம்பெருமானுடைய வடிவழகு முதலானவைகளிலே ஈடுபட்டு உருகுகிறவர்கள் அடியார்கள் இல்லையா? காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீராடிச் செவியாய் என்ற உடனே காலாழும் நெஞ்சு அழியும் கண் சுழலும் கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள் கண்ணநீர் கைவளால் இறக்கும். அவ்வளவுதானா? நைவளமுன்றாராயா நம்மை நோக்கா நாணினார் போல் இறைய நயங்கள் என்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடிக்கு அணையா இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன்
கனமகர குழை இரண்டும் நான்குதோடும் எவ்வளவு உண்டோ எம்பெருமான் கோயிலன்றற்கு இது அன்றோ எழிலாலி என்றார் தாமே என்று நெடுந்தாண்டகம் இதை காட்டுகிறது. ஆக அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு கொண்டு அவனை கைங்கரியம் பண்ணணும். இந்த ஆழ்வார் அருளினார் முதற் பிரபந்தம் திருவிருத்தம்னு பேர். அந்த திருவிருத்தத்தில் பேணமில்லாவரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீழ்நகர் நீள் எரி வைத்தருளாய் என்று நின்னை முன்னோர் தாழ் தோய்ந்து தொழுவர் அப்படின்னா அர்த்தம் தெரிகிறதா? அரக்கர்களாலே மிகவும் துன்புறுத்தப்படுகிறோம். அந்த அரக்கர்கள் தலையிலே நெருப்பை வை அப்படின்னு தேவர்கள் எம்பெருமான் திருவடிகள்ல தங்கள் தலையை வச்சு சேவிச்சு பிரார்த்திப்பாளாம் அப்படின்னு அர்த்தம். இத சொன்ன உடனேயே மின்மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணலுமாங்கொல் இன்றே என்று அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். அதாவது என்ன அண்ணா, உன்னுடைய திருமேனியினுடைய பல கூறுகளிலே ஒரு கூற்றை காணலாம் என்ற ஆசையோடு இருக்கிறேன். முதல்ல விரோதிகளை நிரசனம் பண்றதுக்காக வணங்கினார். அடுத்தது என்ன? உன்னுடைய திருமேனி அழகு அனுபவம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆகவே விரோதி நிரசனத்தை வேண்டுகிற அடியார்களை முன்பு சொன்னார். இப்பொழுது அவனுடைய அழகை அனுபவிக்க விரும்புகிற அடியார்களை சொல்லுகிறார். அடியார்கள் ரெண்டு வகையானவர்கள். இந்த தேவர்களுக்கு சத்ருக்கள், அரக்கர்கள், அசுரர்கள். அவர்களை அழித்து தா அப்படின்பா. அழிச்சு தந்தோன்னு அவன் ஆத்துக்காரியோட சுகமா இருந்துட்டு நல்லா அக்கார வடிச்சு சாப்பிட்டு. ஆனால் அடியார்கள் என்னன்னா எம்பெருமானுடைய திருமேனியை காட்டி தராது போனால் எந்த நிலை அடைவாள்? கண்ணுலும் பகலும் கண்டுயில் அறியாய் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரமென்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் அந்த நிலையை அடைபவர்கள் இருக்கிறார்களே, அவர்களைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆக ரெண்டு வகையான அடியவர்கள். எம்பெருமானிடம் வேறு பொருளை விரும்புபவர்கள் ஒரு தனி அடியார். எம்பெருமானிடத்திலே எம்பெருமானையே அனுபவிக்க வேண்டும் என்று கேட்பவர்கள் தான் உண்மையான அடியவர்கள். ரொம்ப அழகு. நீங்க ஆழ்வார் சொன்னார், நேரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிறான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன்னு ஆழ்வார் பாடினார். அண்ணா கவனியும் எம்பெருமானுடைய திரு உந்தியில என்ன பூத்திருக்கிறது? தாமரை பூ. அந்த தாமரை பூவிலேதான் பிரம்மா உண்டான பிரம்மா அங்கேந்து குனிஞ்சி எம்பெருமான் திருவடிகளை சேவிச்சிருக்கானா?
என்ன 4 வேதங்களும் உடையவன், எம்பெருமானுடைய புத்திரன், பிராமணன் என்ற அகங்காரம் தலை தூக்கி இருந்தபடியினாலே அந்த கடிக்கமலத்து உள்ளிருந்தும் கண்ணன் அடிக்கமலம் காண்கிறான் அயன். இந்த பிரம்மாவால எம்பெருமானுடைய திருவடியை பார்க்க முடியல. ஆக எம்பெருமான் திருவடி பிரம்மாவுக்கே தெரிந்திலது என்றால் இதர தேவர்களுக்கு அது தெரியுமா என்ற கேள்விக்கு இடமில்லை. பின்ன யாருக்கு தெரியும்? அடியார்களான் நமக்குத்தான். எதை கொடுக்கிறான்? திருவடியை. 10 ரூபா பணம் கேட்கிறோம், தர முடியாதுங்கிறோம். அந்தாலுடைய வர வழி இல்லைன்னு கெஞ்சான். எத்தனையோ கெஞ்சி பார்த்து இவன் தரமாட்டேன்னு தடால்னு கீழே வந்து காலை பிடிக்கணும். காலை விடுறா, காலை விடுறா, காசை கொடுறா, காசை கொடுறா. கொடுத்தாத்தான் இவன் நகர முடியும். காலை பிடித்த சர்ப்பம் தலையிலேறுமா போல வியாக்கியானம் பண்ற அழகு இருக்கு பாருங்க. காலை பிடித்த சர்ப்பம் தலையிலேறுமா போல காலில் சுற்றிந்த நல்ல பாம்பு முள்ள 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 தலையில வந்து படம் எடுக்கும். அந்த எம்பெருமான் காலில் நாம விழுந்துட்டோம்னா நம்ம தலைமையில தூக்கியா வச்சுக்கணும். புரியுதா? நீ பார்க்க வேண்டியது திருவடிய. ஒன்னு மிக உயர்ந்தவனாக கருதி எம்பெருமான் தலைமேல் சுமக்கிறான்னா இப்பேற்பட்ட எம்பெருமானை வணங்குபவர்கள் தான் உயர்ந்தவர்கள். யாரு? அமரத்தொழுது எழுவார்க்கே. ஒரு பலனை நோக்கமாக கொள்ளாது அனன்ய பிரயோஜனராய் கொண்டு தொழுகிறவர்களுக்கு பெருமாள்கிட்ட போய் ஒரு பயனையும் வேண்டாது. எதுக்குடா வந்தேன்? சேவிக்க வந்தேன். எதுக்குடா சேவிக்கிறேன்? சேவிக்கிறதுக்காக சேவிக்கிறேன். சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையினால சேவிக்கிறேனே தவிர ஒன்றிட்டு எனக்கு என்ன வேணும்? பெருமாளே உன் திருவடிதான் வேணும், அதை சேவிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறவர்களுக்கு அர்த்தம். இந்த பாட்டிலே அமரத்தொழுவார்கட்கு என்ற சொல்தான் உயிரான சொல். அமரத்தொழுகையாவது என்ன அப்படின்னா, வேறு பயன் ஒன்றையும் கணிசியாது தொழுதல் தான் அமரத்தொழுகல். திருமங்கையாழ்வார் தொண்டர்களை சொல்லும் பொழுது மிக்க சீர்தொண்டர் அப்படின்னு ஒரு விலட்சணமான பதப்பிரயோகம். மிக்க சீர்தொண்டர் அப்படின்னு செஞ்சிருக்கார். அதாவது தாழ்ந்ததான பயன்களை எம்பெருமானிடம் விரும்புபவர்கள் தொண்டர். தாழ்ந்த பயன்களை தள்ளிவிட்டு மிகச்சிறந்த புருஷார்த்தமான மோட்சத்தையே விரும்புகிறவர்கள் சீர்தொண்டர். நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருள்வான் என்று ஆழ்வார் அருளை செய்தபடியே வைகுந்த நாட்டையும் ஒரு பொருளாக மதிக்காது எம்மா வீட்டு திறனும் சத்தம் என்று இருக்கிறார்களே, அவர் மிக்க சீர்தொண்டர். தொண்டர் சீர்தொண்டர்
மிக்க சீர் தொண்டர். ஏன்னா கவனிங்க, ஒருத்தனுக்கு நல்ல கல்கண்டு பாயசம், அசல் கல்கண்டு, அதுல சாம்பார்ல கடுகு தாளிச்சு போட்டுற மாதிரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு தாளிச்சு போட்டிருக்கு. சுவாமி எப்ப சொன்னாலும் சாப்பாடாவே சொல்றாரு. சாப்பாட்டு ராமம் போட்டிருக்கு. அடியேன் எதையும் இவ்வளவுதான் சாதமே, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அடியனுக்கு. அந்த பகவான் உள்ள இருந்து சக்தியை கொடுக்கின்றானே தவிர உண்ணுகிற சோற்றினால் வருகிற சக்தி அல்ல. சோறு அதிகமா திங்க திங்க சர்க்கரை தான் வரும். இது ஸ்டார்ச், அரிசியில என்ன இருக்கு? ஆனா அதை திங்கலன்னா வயிறு ரொம்ப மாட்டேங்குது. நீ ரொட்டி ஒரு 20 ரொட்டி சாப்பிடு, வயிறு ரொம்பமா ரொம்பாது. தோசை ஒரு 4 தோசை, 4 இட்லி, 2 அடை, ஆச்சாரியந்திரவுடைய அடை, அடைய சாப்பிட சாப்பிட போய் சேர வேண்டியதுதான். வாயு பித்தம் சிலேஷ்மம் எல்லாத்தையும் மேல எழுப்பக்கூடியது அடைக்கு உண்டு. மாசத்துக்கு ஒரு நாள் அதுவும் மெல்லிசா பண்ணி சாப்பிடணுமே தவிர ரொம்ப பேஷா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு பண்ணினதே மொத்தம் 4, 5வது எங்கிறோம். இதெல்லாம் உடம்புக்கு கேடு. எது சாப்பாடு? நல்ல ஆனந்தமா ஒரு கஞ்சிய போட்டு வச்சு பகவான் நமத்தை சொல்லி அதை நிவேதனம் பண்ணிட்டு அந்த கேப்ப கஞ்சிய 2 வேளை சாப்பிட்டான்னா உடம்பு அவ்வளவு திருடமா இருக்கும். கேப்பைக்கும் கம்புக்கும் இருக்கிற ஆரோக்கியம் அரிசிக்கு கிடையாது. இது நிறைய சாப்பிட்டு வயத்தை ரொப்பும், அவ்வளவுதான். அப்பாடா வயர் ரொம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வயறு கொஞ்சம் பசிச்சுட்டே இருக்கும். அப்படி இருந்தா தான் ஆரோக்கியம். என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறது. எல்லாம் இருக்கு, சாப்பிட முடியலையே, வேண பண்ண பாப்போம். புரியுதா? ஆகையினாலே 3 தொண்டர், சீர்தொண்டர், மிக்க சீர்தொண்டர். ஏன்னா அக்கார வடிசல் சாப்பிடுறதுக்கு ஒரு கப்பு நிறைய கொடுக்குறா, சாப்பிட்டு முடிச்சுட்டான். சாப்பிட்டு என்ன பண்ணா கிண்ணிக்குள்ள நாக்க விட்டு எல்லாம் ஆயிடுத்து. ஆன பிறகு பொறுமா அக்கார வடிசல் போடுங்க. அவனும் அதுதானே கேட்கிறான், அக்கார வடிசல் போடுவான்னு கேட்கிறா. போடுமா? அக்கார வடிசல் போடுமா? அப்ப இன்னும் என்னவோ கேட்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஆக அந்த எம்பெருமானே பிரயோஜனம். அந்த பிரயோஜனத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா? பகவானை அனுபவிப்பதே பயன். அந்த பயனுக்கு ஒரு பயன் உண்டா? யோசனை பண்ணி பாருங்க. பலனே கேட்க கூடாது, அவன் கிடைக்கிறதே பலன் தான். ஏன்னா அவன் வசப்பட்டுட்டான்னா அவனை விட்டு பிராட்டி ஒரு க்ஷணம் பிரிவாளா? அதெல்லாம் இறையும். பிராட்டி அவனை பிரிய மாட்டா. நீ அவனை வசப்படுத்திட்டா அவன் இருக்கிற பிராட்டி இருப்பா. லட்சுமி இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் தானே வந்து சேர்றது. இதை கேட்பானே. அதனால அவங்கிட்ட கேட்காதே. அவங்கிட்ட ஒன்னே ஒண்ணுதே, நான் அனுபவிக்க உண்மைத்தான் கேட்கணும். எதையும் கேட்டாலும் நிறைவேற்றி தருகிற குளிகன்
புலிகள் கையில அகப்பட்டு விட்டால் அதுக்கு மேல இது வேற என்ன பிரார்த்திக்கணும்? ஒன்னும் தேவையில்லையே. அது இருக்கிறதுல அதுவாகவே ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குமே. சாதாரணமான இதற்கே இவ்வளவு பெருமைன்னா சர்வ பலப்பிரதோஹரி என்று பேசப்பட்ட எம்பெருமான் எதை செய்ய மாட்டான்? ஆகையினாலே அமரத் தொழுவார்கட்குன்னு சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் இது. உலகத்துல பிரயோஜனத்துக்கு பிரயோஜனம் உண்டா? பயனுக்கு பயன் உண்டா? எம்பெருமானே பயன், அவங்கிட்ட இன்னொரு பயனை கேட்கறதாவது? பயனே அவர்தான். நல்ல மனைவி வந்து வாங்கிறா, அவ போய் எனக்கு புடவை வாங்கி கொடுங்க, எனக்கு சங்கிலி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாளா? கேட்கறது இல்லை. இவனே கதின்னு வந்துட்டா தன் வஸ்துவை அலங்கரித்து பார்க்க வேண்டியது ஆருடைய வேலை? கணவனுடைய வேலை. ஆத்மாவாகிற மகிழ்ச்சி எம்பெருமானாகிற பர்த்தாவினிடத்திலே ஒரு பலனையும் கேட்க வேண்டாம். அவனுடையவன் என்பதை ஒப்புக்கொண்டால் அவன் நம்மை அலங்கரித்து பார்க்கிறான். அதனால பயனை கருதாதே. பிரயோஜனத்துக்கு பிரயோஜனம் உண்டா? தொழுவதே பிரயோஜனம். யாரையோ தொழணும். நம்ம விட பலிஷ்டனா மூர்க்கனா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன ஐயர என்ன விட்டுருவா? ஐயோ பாவம் ஐயர் கைய கூப்பிடுறாரு, போங்க சாமி. நெஞ்சில ஈவரக்கும் கடவுள் பக்தி இல்லாதவனு இப்படி என்ன விட்டுருவான்னா, சகல கல்யாண குணோபேதனான எம்பெருமான் விஷயத்திலே சொல்ல வேணுமா? இப்படின்னா ரெண்டு கையும் சேரு, அவ்வளவுதான். நல்ல அருமையான வைர நெக்லஸ் வாங்கியிருப்பா, எழுத்தாத்துக்காரி வருவோம், அவ பார்த்துடக்கூடாதுன்னு மூடிக்கிறா. மூடிண்டா என்ன? அவன் மூடிண்டாலும் அந்த இடத்துல பகவான் நின்று இவ என்ன நமஸ்காரம் பண்ணாலே. பைத்தியம். அரங்கனாய பித்தன். அந்த பித்து இல்லைன்னா நம்மால அவனை அடைய முடியுமா? சரியாக எண்ணுகிற அறிவு இருந்து இவன் பண்ண பாபங்கள்லாம் எண்ணினான்னா இவன் பகவான் அடைய முடியுமா? அதனால்தான் அபிஜாதா அப்படின்னு சகஸ்ரநாமத்துல அடியார்கள் செய்கிற அபராதங்களை அறியாதவன் அவனுக்கு திருநாமம். ஆக அப்படிப்பட்ட பெருமானை அமரத் தொழுகிறவர்களுக்கு அமரா வினைகளே. வேறு பயன்களை விரும்புவதற்கு காரணம் எது? எம்பெருமான்கிட்ட போய் வேறு பயன்களை நம்ம விரும்புறோமே, அதுக்கு எது காரணம்? தெரிஞ்சுட்டே கேட்கிறோமே. பாவம்தான் காரணம். அந்த வேறு பயன்களை விரும்புவதாகிற பாவங்கள் தொலைந்து போய்விடும். அதான் இதுக்கு பலன். எம்பெருமானை தொழுதால் வினைகள் அமரா, அவனிடம் இருந்த பாவங்கள் விட்டு ஓடிப்போ, அவனிடம் இருக்காதுன்னு சொல்லுகிறார். பாட்டை செய். அமரர்க்கு அறியானை அமர்கட்கு எளியானை அமரத்தொழுவார்கட்கு அமரா வினைகளே
வினை வல்லிருள் என்னும் முளைகள் வெறுவிப்போம் சுனை நன்மலரிட்டு வினைமின் நெடியாரே. பாப புண்ணிய செயல்கள் என்ன, கொடியதான அஜ்ஞானம் என்கிற அறிவின்மை என்ன, அவைகள் நம்மை விட்டு பயந்து அகன்றுவிடும். சுனைகளில் உண்டான நல்ல பூக்களை இட்டு சர்வேஸ்வரனை சிந்தியுங்கள். தான் பாட்டுக்கு அர்த்தம். வேறு பயன்களை விரும்புவதற்கு காரணமான தீவினைகள் வந்து கிட்டாதுன்னு சொன்னார் முதற் பாட்டுல. இந்த பாட்டுல கைங்கரியத்தை அடைவதற்கு தடைகளாக இருப்பவைகள் அகலும். பெருமாளுக்கு உற்சவம் எழுதுறத பண்ணலான்னு கிளம்புவோம். சேர்த்த இந்த கல்லூரில் தூக்கி மேல வச்சுட்டு போறீதா, கல்லூரில் ஒரு அரை மணி 3/4 மணி மூச்சு பிடிச்சாதான் தூக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் சொன்ன இடத்துல வைக்கணும். கல்ல வைக்காத, சொன்னவள் கல்ல வைக்காத. வைக்கிறதுக்குள்ள என்னாச்சு, பெருமை உள்ளுவிடும். கைங்கரிய ஹானி, கைங்கரியம் இழந்து விட்டோம். அப்படி கைங்கரியத்துக்கு இடையூறு செய்கிற பாபங்களும் விலகிப்போம் அப்படிங்கிறார். இதுல இந்த பதிகத்தின் முதற் பாட்டிலே திருமந்திர பிரஸ்தாவம், திருமந்திரத்தை பற்றிய பேச்சை சொல்லி அருளினார். 7ஆம் பாட்டில துவயத்தை பற்றி சொல்லி அருளினார். இதற்கு மேலெல்லாம் சரம ஸ்லோகார்த்தம் விவரிக்கப்படுகிறது. சரம ஸ்லோகம் என்ன? தினம் காத்தால எழுந்த உடனே ஆச்சாரிய தீர்த்தம் ஆடின உடனே ஆச்சாரிய தனியனை சொல்லி திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் 3ஐயும் சொல்றதுதான் திருவாராதனம். சீவைஷ்ணவன்கிறவன் இந்த 3ஐயும் சொல்லணும். அதுக்கப்புறம் உன் காரியத்தை பாரு, வேற ஒன்னும் நீ பண்ண வேண்டாம். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லு. ராத்திரி படுத்துக்கிற பாரு, அப்போ ஒரு தடவை. நடுவுல நீ சம்சாரியா இருந்து சம்சாரத்துக்கே பாடுபடு. காத்தால சொல்றது எம்பெருமானே, ராத்திரியிலேருந்து காலையில வரைக்கும் நாம் பண்ண பாபங்களை நீ போக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ண பாபங்களை போக்கணும். இதுக்கு துவயத்தையும் சரம ஸ்லோகத்தையும் திருமந்திரத்தையும் சொன்னாலே போறோம். படுக்கையில விழுப்பு படுத்துன்னு சொல்லாமான்னா உடம்புக்குள்ள இருக்கிறதே எச்சல், மலம், மூத்திரம் தாண்டா. அந்த உடம்போட சொல்ற போது இந்த வெளித்து விட்டு என்ன பண்ண தூட்டு யார் வேணா சொல்லுங்க, எந்த நிலையில் வேண்டுமானாலும் சொல்லலாம். 3 நாள் விளக்கா உட்கார்ந்துருக்காளே அப்பவும் சொல்லலாம். அதுக்கு தீட்டு கிடையாது. நம்ம தீட்டை போக்குறது அதுக்கு தீட்டு உண்டா? இந்த சர்ம ஸ்லோகத்துல சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி, இதான் சர்ம ஸ்லோகத்தின் சாரம். அது இந்த பாட்டிலே வினை வல் இருள் என்ற என்னும் முளைகள் வெறுவிப்போம் என்று தலை கட்டுகிறார். அவதாரிக்க மணி 8:45 தாண்டி விட்ட காரணத்தால் இந்த 10, 11 அடுத்த பதியத்தினுடைய அவதாரிகை
நாளை காலையில் வந்து அனுபவிப்போம் என்று கூறி ஆழ்வார் வருவாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் நங்குரவர்தம் வாழி ஏழ்வாருய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.